தி லீகல் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அபூபக்கர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஒரு காலக்கெடுவை விதிச்சிருக்குது. அமைச்சர்ன்றப்ப ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கான காலக்கெடு தான் அது. என்ன கேட்டிருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பதவியில தொடர விருப்பமா? இல்ல சிறைக்கு போக விருப்பமா? அப்படின்ற மாதிரியான காட்டமான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்குது. செந்தில் பாலாஜி தரப்புல மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வைக்கப்பட்ட அத்துணை வாதங்களையும் உச்சநீதிமன்றம் வந்து மறுத்து இருக்கிறது. மறுத்து இந்த மாதிரி காரசாரமான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்குது. முதலாவதாக செந்தில் பாலாஜி மீதான வழக்கு என்ன? எதற்காக அது உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு? செந்தில் பாலாஜிக்கு எப்படி வந்து ஜாமீன் கிடைச்சது? இன்னைக்கு எதற்காக அந்த ஜாமீன் குறித்தான இந்த விவாதத்துல உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு ஏன் காட்டமாக தன்னுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பேச இருக்கிறோம். முதலாவதாக செந்தில் பாலாஜி மீதான வழக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்ப இவர் வந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இந்த ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது இருந்தாரு. இப்ப இன்னொரு அமைச்சரா இருக்கிறாரு. இதுல என்னடான்னா, இதற்கு முன்பாக ஒரு அதிமுக இருந்தார். அதிமுக இருக்கும்போது போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்டாரு. அப்ப டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய பதவியை என்ன பண்ணாருன்னா, ஜாப் ராக்கெட் ஸ்கேம், அதாவது நான் வந்து அரசு பதவி உங்களுக்கு வாங்கி தரேன், அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிநபர்களிடமிருந்து பணத்தை லஞ்சமாக வாங்கினாரு அப்படின்றதுதான் இவர் மீதான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு அந்த ஆட்சியில் மட்டும் இல்லை, இந்த ஆட்சியிலும் வந்து இருக்குது. ஏன்னா இந்த செந்தில் பாலாஜி வந்து 10 ரூபா பாலாஜின்னு நக்கலுக்கு கூப்பிடுறாங்க. ஏன் இந்த 10 ரூபா பாலாஜின்ற பேர் இவருக்கு வந்துச்சுன்றத நம்ம வந்து பார்க்கணும். என்னடான்னா, இப்போ இவர் வந்து மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர், அதாவது டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கூட 10 ரூபா வாங்கினாரு, வசூலிச்சாரு. அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது. எல்லா மீடியாஸ்லயும் வந்து வந்துச்சு. அப்போ ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு 130 ரூபான்னா 140 ரூபாய் 10 ரூபா அதிகமா வச்சு வாங்கினாரு. அதனால 10 ரூபா பாலாஜின்னு இவர் வந்து செல்லமா அழைச்சாங்க. அப்படி இவருடைய அமைச்சர் பதவியை முழுக்க முழுக்க மக்களுக்கானதாக இல்லாமல் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் சுய துட்டிற்காகவும் இவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, தனக்கு வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய பதவியை வந்து பயன்படுத்தினார் அப்படின்றதுதான் இவர் மீதான குற்றச்சாட்டு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதிமுக ஆட்சியில இவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட் அந்த துறையில, அதாவது ஓட்டுநர், நடத்துனர், மத்த இன்ஜினியர்ஸ், அந்த துறைக்கென்ற ஆட்கள் எடுப்பாங்கல்ல. எப்படி எடுப்பாங்க? டிஎன்பிஎஸ்சி தேர்வு வச்சு குரூப் 1, 2, 3ன்னு பல படிநிலைகள் வச்சிருக்கிறாங்க. அதுல படிச்சு தேர்வு எழுதி பாஸ் ஆகி அதற்கு பிறகுதான் நியமனம் செய்யப்படுவாங்க. இப்படிதான் தகுதியின் அடிப்படையில் தான் நியமனம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. ஆனா என்ன நடக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அப்படி ஒரு ஜாப் ராக்கெட்ல தான் இவர் செந்தில் பாலாஜி ஈடுபடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த போக்குவரத்து துறை, இவர் சார்ந்த அந்த துறை, அன்னைக்கு அமைச்சரா இருந்தார்ல, அந்த துறையில வேலை வாங்கி தரேன், ஓட்டுநருக்கு, நடத்துனருக்கு, மத்த பணிகளுக்கு ஒவ்வொரு துறையிலையும் வேலை வாங்கி தர, ஒவ்வொரு அந்த படிநிலைகளையும் வேலை வாங்கி தரத்துக்கு இவ்வளவு இவ்வளோன்னு சொல்லிட்டு காசு வசூலிக்கிறாரு. இது வந்து வெளியே வருது. இது வந்து வழக்காக பதிவு செய்யப்படுது. இந்த சமயத்துல நீதிமன்றத்துல இவர் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நான் காசு வாங்கினதெல்லாம் உண்மைதான், காசை வந்து திருப்பி கொடுத்துட்டேன், அதனால நீங்க வழக்குல இருந்து என்ன விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி வாதங்கள் வந்து முன்வைக்கிறாரு. நீதிமன்றம் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு விடுவித்தது. இதுதான் வந்து பெரிய ஹைலைட். என்ன அப்படின்னா, ஊழல் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் அப்படின்னு வந்து நாட்டினுடைய சட்டம் சொல்லுது. லஞ்சம் வந்து வாங்குறவங்க மட்டும் குற்றவாளி கிடையாது, கொடுப்பவனும் குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்லுது. அப்ப லஞ்சத்தை வாங்கினதே குற்றம், அது திருப்பி கொடுத்தாரா இல்லையான்றது செகண்டரி. அப்ப செந்தில் பாலாஜி குற்றம் இழைத்து இருக்கிறார் அப்படின்றதுக்கான பிரைமா ஃபேசி குற்ற முகாந்திரம் அப்படின்றது வந்து தெளிவாக அங்க இருந்துச்சு. இந்த சமயத்துல இதற்கு எதிராக அப்பீல் வந்து போறாங்க. இதனை தொடர்ந்து செந்தில் பாலாஜி மீது இடியும் வந்து தன்னுடைய வழக்கை வந்து தொடுத்துச்சு. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு அப்படின்றதுதான் இவருடைய சார்ஜ். அப்ப இடியினுடைய இந்த கைதுக்கு பிறகாக தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி தரப்புல மனுக்கள் வந்து போடப்பட்டுச்சு. எதற்கான மனு அப்படின்னா, பெயில், ஜாமீனுக்கான மனு. அப்போ இடி எப்போ வந்து கைது பண்றாங்க அப்படின்னா, ஜூன் 14, 2023 வந்து கைது பண்றாங்க. அப்ப தொடர்ச்சியாக இந்த செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு வந்து அடுத்தடுத்ததாக மறுக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10வது முறையாக, 11வது, 15 தடவைக்கு மேல நினைக்கிறேன். நீதிமன்றத்துல பெயில் வர்றதும் கேன்சல் ஆகுறது, பெயில் வர்றதும் கேன்சல் ஆகுறதுன்னு இப்போ தொடர்ச்சியா போயிட்டே இருந்துச்சு. இறுதியாக இப்ப இந்த பெயில் கிடைக்கணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அவர் வெளியே வரணும்னா என்ன தீர்வு அப்படின்றது பார்க்கும்போது, அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இலாகா இல்லாத அமைச்சராக வச்சிருந்தாங்க. இலாகாவே இல்லை அப்படின்னா எதற்காக அமைச்சர் பதவி அப்படின்ற கேள்வி வந்து நம்ம வந்து முன் வச்சோம். அப்ப இந்த நிலைமையில என்ன, எதுக்காக அந்த அமைச்சர் பதவி வந்து எடுத்தாங்க அப்படின்னா, ஒருவேளை இவர் அமைச்சராக இருந்தாரு அப்படின்னா நீதிமன்றம் அவருக்கு வந்து பெயில் கொடுக்குது, உச்ச நீதிமன்றம் வந்து பெயில் கொடுக்குது அப்படின்னா, தான் வெளியே வந்ததற்கு பிறகாக அந்த அமைச்சர் பதவியை பயன்படுத்தி சாட்சிகளை வந்து கலைக்கலாம், அவர்களை வந்து மிரட்டலாம், மறுபடியும் தன்னுடைய அந்த அமைச்சர் பதவியை துஷ்பிரயோகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சது அப்படின்னா, பெயிலை வந்து மறுத்துச்சு. அப்போ அரசாங்கத்தின் தரப்புல என்ன செஞ்சாங்க, அவர் வந்து அமைச்சரை விட்டு தூக்குனாங்க. அப்ப அவர் இப்ப அமைச்சர் கிடையாது, அவர் சாட்சிகளை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எந்த சாட்சிகளையும் போய் மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்துல
வாதங்களை முன் வச்சாங்க. சரி, இந்த வாதங்களை கருத்துல கொண்டுதான் இன்னைக்கு கூட அந்த நீதிமன்றத்தில் நடந்த அந்த ஆர்குமெண்ட்ல நீதிபதிகள் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் அபாய் ஓகா வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, செந்தில் பாலாஜி உத்தமர், புனிதர் அப்படின்றதுக்காக நாங்க அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கல. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகிள் 21 அடிப்படையில அடிப்படை உரிமைகள் மீறப்படக்கூடாது. அதாவது அந்த ஒரு டேர்மையும் வந்து சொல்லியிருந்தாங்க. பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப அதன் அடிப்படையில் நாங்க இவருக்கு வந்து அடிப்படை உரிமைகள் மீறப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து என்ன செஞ்சோம்னா இந்த பெயில வந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு. என்னைக்கு விடுவிச்சாங்கன்னா செப்டம்பர் 26, 2024 செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குது. இப்ப இந்த நிலைமையில செந்தில் பாலாஜி தரப்புல என்ன அடுத்து வந்து மூவ் பண்ணாங்க அப்படின்னா, உடனே அமைச்சரவை. திமுக பாருங்க, கடந்த காலத்துல ஸ்டாலின் செந்தில் பாலாஜி குறித்து, அவர் தம்பி அசோகா அவர் குறித்து என்னென்ன பேசினாரு நமக்கு தெரியும். இப்ப திமுக சேர்ந்த உடனே ஒருத்தன் புனிதமாயிட்டு செந்தில் பாலாஜி புனிதமான ஆயிட்டாரு, தியாகி செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு ஸ்டாலின். அது மாதிரி எங்களை நோண்டி பார்க்காதீங்க, சீண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோ எல்லாம் வந்து வெளியிட்டார். அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தோம். இப்ப என்ன அப்படின்னா, அந்த பெயில் முடிஞ்சதுக்கு, பெயில இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகாக உடனடியாக மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. ஊப்பிகள் எல்லாம் குதூகலம் அடைஞ்சாங்க, அறிவாலய கூடாரமே கொண்டாடிச்சு. இப்ப இதுக்கு எதிராக மறுபடியும் மீண்டும் வந்து உச்சநீதிமன்றத்துல மனு போடப்பட்டுச்சு. அதாவது இவர் அமைச்சர் இல்ல, அமைச்சர் பதவியை வந்து இவங்க வந்து திரும்ப பெற்றுட்டாங்க, அமைச்சராக இல்ல, இவர் வந்து வெளியே போய் சாட்சிகளை கலைக்க மாட்டாரு, சாட்சிகளை மிரட்ட மாட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் என்ன பண்ணிச்சு, உச்சநீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்துச்சு. ஆனா உச்சநீதிமன்றத்துல நான் வந்து அமைச்சரா இல்லைன்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த பெயில் பெட்டிஷன்ல தெளிவாக எழுதி கொடுத்துட்டு வெளியே போயிட்டு உடனே அமைச்சராயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வாதங்களை வந்து முன்வைக்கிறாங்க. அதன் மீதான செந்தில் பாலாஜியினுடைய இந்த ஜாமீன் மீதான வாதங்கள் தான் இன்றைக்கு வந்து என்ன செய்யுதுன்னா நீதிமன்றத்திற்கு வந்துச்சு. இப்ப செந்தில் பாலாஜி தரப்புல இன்னைக்கு ஆஜரானவங்க யாருன்னு பார்த்தோம்னா 2 டாப் மோஸ்ட் சீனியர் லாயர்ஸ், சீனியர் கவுன்சில்ஸ். ஆக்சுவலா முகுல் ரோகத்கி டாப் மோஸ்ட் பெய்ட் லாயர், அதே மாதிரி நம்ம இவரு கபில் சிபலும் முகுல் ரோகத்துக்கும் 2 பேருமே வந்து வாதங்கள் வச்சாங்க. 2 பேருமே வந்து எவ்வளவோ டஃப் கொடுத்து பார்த்தாங்க. ஆனா நீதிமன்றம் எதற்குமே கன்வின்ஸ் ஆகல. த ஜஸ்டிசஸ் ஆர் அன்கன்வின்ஸ்டு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுல என்னன்னா, முதலாவதாகவே அந்த மனு விசாரணைக்கு வரும்போதே வந்து நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, போஸ்ட் ஆர் ஃப்ரீடம், அதாவது மினிஸ்டர் போஸ்ட் ஆர் ஃப்ரீடம். நீ ஒண்ணு அமைச்சரா இருக்கணும்னு விரும்பு, இல்லைன்னா வந்து வெளியே சுதந்திரமா இருக்கணும்னு விரும்பு. நீ அமைச்சரா இருப்பேன் அப்படின்னா உனக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பெயில வந்து கேன்சல் பண்ணி திரும்பியும் வந்து பழைய மாதிரி கம்பியான விட்டுருவாங்க. இல்லை எனக்கு சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னா அமைச்சர் பதவியை திறந்துரு, 2ல ஏதாவது ஒன்று திஸ் ஆர் தட்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டாங்க. இதற்கு பிறகாக கபில் சிபல் தரப்புலையும் முகுல் ரோஹத்கி தரப்புலையும் பல விதமான வாதங்களை வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. அதாவது பெயில் கண்டிஷன்ஸை எதையும் வந்து செந்தில் பாலாஜி வயலேட் பண்ணல, எந்த சாட்சிகளையும் அவர் மிரட்டினதாக வந்து தெரியல. அப்படி இருக்கிறப்போ இந்த பெயிலை வந்து நீங்க வந்து கேன்சல் பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய வாதங்களை வந்து முன் வச்சாங்க. இதுலயும் கூடுதலாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தரப்புல சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த வழக்கினுடைய சாட்சிகளா இருக்கக்கூடியவர்கள் பப்ளிக் சர்வன்ட்ஸ், அரசு பணியாளர்கள் தான் இதுல வந்து சாட்சிகளா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இவர் அமைச்சராக தொடர்ந்தால் அந்த தனக்கு கீழாக வரக்கூடிய அந்த பணியாளர்களை, அரசு பணியாளர்களை இவர் மிரட்ட மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இவங்களை மிரட்டுறதுக்கு செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்கணும்னு கூட தேவையில்லை, அது கூட செகண்டரி. இன்னும் சொல்ல போனா ஆளுங்கட்சி இன்னைக்கு திமுகவா இருக்குது, இவர் சார்ந்த கட்சியாக இருக்குது, அதுவே போதும் மிரட்டுவதற்கு. சாதாரண ஒரு கவுன்சிலர் அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஒரு கவுன்சிலர் என்னென்ன ஆட்டத்தை போடுவாரு அப்படின்றது வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியும். கவுன்சிலர் புருஷன்னு ஆளுக்கு ஆடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஆளுங்கட்சியே இவங்க, இந்த மாநிலமே இவங்க கட்டுப்பாட்டுல, போலீஸ் அத்துணை பேர் இவங்க கட்டுப்பாட்டுல, அமைச்சர் இவர். இப்ப இவ்வளவு அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு சாட்சிகளை கலைக்க மாட்டாரு செந்தில் பாலாஜி? அந்த அளவுக்கு உத்தமரா அவரு? அப்ப தெளிவாக தெரியுது. அப்போ சாட்சிகளை வந்து பொதுப்பணியாளர், அரசு பணியாளர்களா இருக்கிறதுனால செந்தில் பாலாஜி இந்த சாட்சிகளை கலைப்பதற்கான, அவர்களை மிரட்டுவதற்கான அநேக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கருத்துக்களை வந்து தெளிவாக முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப அத்துணை வாதங்களும் நிராகரிக்கப்பட்டு, செந்தில் பாலாஜி தரப்புல வைக்கப்பட்ட அத்துணை வாதங்களும் நிராகரிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒன்றை சொல்லி இருக்கிறது. அடுத்த திங்கட்கிழமைக்குள்ளாக, அதாவது 28 ஏப்ரல், இந்த வர திங்கட்கிழமைக்கு இதை வந்து நாங்க வந்து ஒத்தி வைக்கிறோம். அந்த திங்கட்கிழமைக்குள்ளாக உங்க தரப்பு ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது பதவி வேணும் அப்படின்னா பெயில கேன்சல் பண்ணி உள்ள அனுப்பிடுவோம், இல்ல எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னா பதவியை ரத்து பண்ணிட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலக்கெடுவை செந்தில் பாலாஜிக்கு வந்து விதிச்சிருக்கு. இன்னைக்கு புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாட்கள் மட்டுமே அவகாசம் இருக்கக்கூடிய நிலைமையில
செந்தில் பாலாஜி என்ன முடிவெடுக்க போகிறார், திமுக கூடாரம் என்ன முடிவெடுக்க போகிறது, செந்தில் பாலாஜியை தியாகி என்று போற்றிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். திங்கட்கிழமை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்து என்ன ஆகுது உச்சநீதிமன்றத்தில் அப்படின்றத அடுத்த வீடியோல நான் வந்து விளக்குறேன். வாய்ப்புள்ள உறவுகள் இணைஞ்சிருங்க. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வாரா, இல்ல அமைச்சர் பதவி புடுங்கப்பட்டு வெறும் இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்வாரா, இல்ல எதுவுமே இல்லாம வெறுமனே எம்எல்ஏவாக தொடர்வாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அறிவாலயம் இன்னைக்கு அலறிக்கொண்டிருக்கிறது.